எஸ்ஐஆர் பணி புறக்கணிப்பு குறித்து சென்னையில் வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் முருகையன் உடன் எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். எஸ்ஆரை எதிர்த்து இன்று வருவாய் சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பாக ஒரு நாள் புறக்கணிப்பானது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தொடர்பாக கேட்கலாம். சார் வணக்கம். இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறையினர் இந்த புறக்கணிப்பு நடவடிக்கை ஈடுபட்டிருங்க. டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள இந்த எஸ்ஐஆரோட இறுதி கட்ட பணிகளை முடிவடையணும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி? டிசம்பர் 4 இந்த பணிகளை முடிகிற கஷ்டம். தமிழகத்தில் 6.5 கோடி வாக்காளர் இருக்காங்க. இந்த 6.5 கோடி வாக்காளரை வீடு வீடாக சென்று 100% சரிபார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. சம்மர் விஷயம் என்னன்னா நீக்கல் சேர்த்தல் தான் பார்ப்போம். இதில் ஆனால் 100% புதிய பட்டியலே தயார் பண்ண வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 68,000 பேர் பிஎல்ஓஸ் இதில் இருக்காங்க. ஒவ்வொரு பிஎல்ஓக்கும் 1500 முதற்கொண்டு வாக்காளர் இருக்காங்க. 100% முடிக்கிறது முடியாது. முந்தைய காலங்களில் இதுக்கு 4 மாத காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டது. இந்த முறை பார்த்தீங்கன்னா 1 மாத காலம் கொடுத்துருக்காங்க. அப்போ நடைமுறையில் நிறைய சிரமங்கள் இருக்குது, முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால கூடுதலாக அவகாசம் கேட்டிருக்கோம். 1 மாத காலம் அவகாசம்னு கேட்டிருக்கோம். குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் பண்ணுறதுலே பல்வேறு கேள்விகள் மக்கள் தரப்பில் எழுப்பப்படுது. ஆனால் பிஎல்ஓக்களை அது பதில் சொல்ல முடியல, ஒரு சிரமம் ஏற்படுது. பொதுமக்கள் அதை புரிஞ்சுக்கிற சிரமம் இருக்குது, பிஎல்ஓ சிரமம் இருக்குது. அதுக்கு போதுமான பயிற்சிகள் அளிக்கப்படவில்லை. அதில் சிரமங்கள் இருக்குது. அதை எதிர்கொள்றதை நம்ம பயிற்சிகள் வழங்க சொல்லி கேட்டிருக்கோம். நம்ம இன்னும் எத்தனை நாள் இந்த புறக்கணிப்பு தொடரும் சார்? கோரிக்கை நிறைவேற்றும் வரை இந்த புறக்கணிப்பு நீடிக்கிறது தான் நிலைப்பாடு. கூட்டமைப்பு முடிவு தான். அதனால் அதை எதிர்கொள்ளும் புறக்கணிப்பு தான். வேலைநிறுத்தம் என்பது ஜாக்டோஜி சார்பில் பழைய ஓய்வூதிய வலியுறுத்தி நடக்குது. அதிலே வருவாய்த்துறை பங்கெடுக்குது. ஆனால் அந்த தலைமைச்சரோட கடிதம் என்பது நிச்சயமாக எஸ்ஐஆருக்கு சம்மந்தப்பட்டதா இல்லை. எஸ்ஐஆர் வருகின்ற டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பது அதாவது தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தாலும் கூட அதுக்கு வேண்டிய அவகாசமானது வழங்கப்பட வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டமைப்பு சார்பாக போதிய பணியாளர்கள் நியமிக்கப்படாமல் இந்த படிவங்களை முழுமையாக பதிவு செய்ய முடியாது என்பதற்காக கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.